பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். போன வருஷத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது எத்தனை காரியம் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காத காரியம் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். துக்கமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் கடக்க செய்து ஆனது புதிய வருஷத்துல நம்ம கொண்டு வந்துட்டாரு. இந்த புதிய வருஷத்துல என்ன நடக்கும், ஏது நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீ நினைத்து கொண்டிருக்கலாம், என்ன ஆண்டவர் நம்ம இந்த வருஷத்துல வைத்திருக்கிறார் சொல்லி. ஒரு வசனம், அருமையான பிரசங்கில ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும், அதன் முடிவு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் நீங்க அற்பமா ஆரம்பித்தா கூட கர்த்தர் முடிவு நன்மையாகவும் நல்லதாகவும் கர்த்தர் வாழ்க்கையில முடிக்க செய்வார். ஆதியாகமத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கிறாரு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன்னு சொல்றாரு. அது எந்த சூழ்நிலை சொல்றாரு என்றால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்குறாரு, ஒரு பரீட்சை கொடுக்குறாரு. அதுல அவர் மேற்கொண்டு வந்ததுனால நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும் என்றால் அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நம்ம மாறணும். நமக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் நம்ம குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கு, ஏன் நம்மளோட பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்காங்க, ஏன் நம்மளோட ஊழியம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கு, அது காரணம் அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படியாததுனாலதான். நம்ம இந்த வருஷத்தை ஒரு தீர்மானம் எடுப்போம், அவரோட சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியா மாறும். அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாய் நடுங்கிறவர்களாய் மாறலாம். ஒரு வசனம் கூட ஏசாயால அருமையா வசனம் சொல்லுது, என் வசனத்தை நடுகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவரோட வசனத்துக்கு நம்ம நடுங்களாய் காணப்படும், அவர் வசனத்து கீழ்ப்படிகளாய் காணப்பட்டா இந்த வருஷத்துல என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார்களோ ஆண்டவர் சகலவித ஆசீர்வாதனாலும் நன்மையினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம கலக்கத்தோடு இருக்கலாம், எப்படி நடக்குமோ, இந்த வருஷத்தை எப்படி நம்ம முடிக்க போறோம் சொல்லி. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், அவரோட வசனத்தை மட்டும் நம்ம கட்டியா பிடித்துட்டோம், அவரோட வசனத்துக்கு மட்டும் நம்ம கீழ்ப்படிகளாய் அவர் சத்தத்துக்கு நம்ம செவி சாய்ப்போம். எப்படி ஆபிரகாம் ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்துகிட்டே இருந்தார், அவர் சத்தத்துக்கு செவி சாய்த்து அதைப்படியே செய்ய செய்ய ஆண்டவர் அவரை எவ்வளவு சர்வ சீமானாய் மாற்றினாரோ அதே போல ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். எங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலான்னு ஆசைப்படுகிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்திருக்க ஒவ்வொரு நீ ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை துவங்கி இருக்காங்க, இவங்க என்னென்ன பிளான் போட்டிருக்காங்களோ, என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றுங்க. இந்த வருஷத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இவங்களுக்கு வைச்சிருக்கிறோம் எல்லாவிட ஆசீர்வாதத்தால நன்மையால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உங்களோட சத்தத்தை கேட்டு நடக்கலாய் மாட்டுங்க, உங்களோட வசனத்தை நடுங்களாய் நீங்க மாற்றுங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் திருப்பாதத்தை அர்ப்பணிக்கிறோம். மேற்பர் இயேசுவின் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த புதிய வருஷத்துல நம்ம வசனத்தை பிடித்துக்கொள்ளும், அவரோட ஆலோசனையை கேட்டு நம்ம நடப்போம். கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல நம்ம ஆசீர்வதிக்க வல்லவரா இருப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.